ஓசூர் அருகே திகில் பழக்க வழக்கங்கள். இந்த காணொளியில் யாம் கூறும் தகவல்கள் உங்களுக்கு ஆர்வத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துவது உறுதி. ஊழிகள் எவ்வளவுதான் மாறிக்கொண்டே இருந்தாலும் மக்களின் நம்பிக்கைகள் மாறாமலே இருக்கின்றன. அந்த வகையில் மக்கள் வாழ்கிற இடங்களில் சில வினோதமான பழக்க வழக்கங்களும் தொடர்கின்றன. அப்படி ஒரு வினோத நம்பிக்கை உள்ளதாக நாம் கேள்விப்பட்டு சென்றது ஓசூரை அடுத்த அகரம் எனும் சிற்றூருக்கு. ஓசூரிலிருந்து மாநில நெடுஞ்சாலை 17 ராயக்கோட்டை நோக்கி பயணித்தோமானால் சானமாவு காட்டுப்பகுதியை கடந்தவுடன் பீர்ஜபள்ளி என்னும் ஊர் வரும். தேசிய நெடுஞ்சாலை 844 மற்றும் மாநில நெடுஞ்சாலை 17 சந்திக்கும் இடம் தாண்டி மாநில நெடுஞ்சாலையிலேயே தொடர்ந்து பயணித்தோமானால் அடுத்து வருவது அகரம் முருகன் கோவில். அகரம் ஊரை பொறுத்தவரை முதலில் பார்க்க வேண்டியது அகரம் முருகன் கோவில். இங்குள்ள முருகனின் சிறப்பு, முருகனின் சிலை 3 அடி உயரம் மட்டுமே உள்ளது. இந்த கோவில் தோன்றிய வரலாறு சுமார் 50 ஆண்டுகள் கொண்டதாக உள்ளது. அதாவது முதலில் ஒரு குளம் மட்டுமே இருந்துள்ளது. அந்த வழியாக நாள்தோறும் பணி தொடர்பாக பயணித்த பெரியவர் ஒருவர் சாலையின் குறுக்காக பாம்பு ஒன்று தம்மை தடுப்பதாக உணர்ந்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஊராரிடம் இது குறித்து தெரிவித்துவிட்டு தன் வீட்டிற்கு அவர் சென்று விட்டார். இரவு தூங்கும் பொழுது அவர் கனவில் தோன்றிய முருகன் இந்த இடத்தில் கோவில் ஒன்று கட்ட அறிவுறுத்தியதாக தகவல். இது குறித்து ஊர் மக்களிடம் தெரிவிக்க அவர்கள் ஒன்று சேர்ந்து கோவிலை கட்டி எழுப்பியுள்ளனர். அகரம் மற்றும் பீர்ஜபள்ளி ஊர் மக்கள் ஒற்றுமையாக வழிபட்டு வந்த நிலையில் ஏதோ ஒரு வகையில் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த கோவில் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாம்பாட்டு போட்டுச்சு. அப்போ வந்து இங்கே ஒரு இதெல்லாம் ஒரு கிணறு இருந்துச்சு. கிணறுல அது ஒரு புத்து அது போய் தூந்துடுச்சு. தூந்து பின்னெல்லாம் நைட்டு போய் அந்த ஆள் கிணறுல சொல்லியிருக்குது. அந்த காலையில் வந்து திங்கக்கிழமை இங்கெல்லாம் பக்கத்தில் கொல்லை எல்லாம் காடு ஓட்டிருந்தாங்களே எல்லோரும் கூப்பிட்டு பின்னாடி சரி இந்த மாதிரி இங்கே கிணறுல எனக்கு வந்துச்சு, இங்கே ஒரு முருகன் கோயிலுன்ட்டு ஒரு பந்தல் போட்டார். டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் இந்த கோவிலை மேம்படுத்தி கட்டி கொடுத்துள்ளனர். இப்போது கோவில் புதுப்பொலிவுடன் காட்சி அளிக்கிறது. கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பின் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அகரமூரின் திகில் பழக்க வழக்கம். 300 நாட்களில் வைகாசி கார்த்திகை திங்கள்களில் வழக்கமாக கொட்டித்திருக்கும் மழை ஒரு துளியை கூட மண்ணில் விடவில்லையாம். விளைவு வயல்கள் வறண்டு போனது, வேளாண்மை நசுங்கி போனது, செல்வ செழிப்புகளோடு வாழ்ந்த குடும்பங்கள் வலுவிழந்து போனது. பதறிப்போனார்கள் அகரம் ஊர் மக்கள். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அருள்வாக்கு கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர்களுக்கு சில அருள்வாக்குகள் கூறப்பட்டுள்ளன. அது வினோதமாக உள்ளது. அது என்னவென்றால், நோய்வாய்ப்பட்டு மனிதர்கள் இறந்தாலோ அல்லது குழந்தை பேறு இல்லாத பெண்கள் இறந்தாலோ அவர்களை புதைக்க கூடாதாம். ஏனெனில் அவர்கள் புதைக்கப்பட்டால் மண்ணின் புனிதத்தன்மை கெட்டுப்போய்விடும். அதனால் மழை பெய்யாமல் போகும் என்பதுதான் இந்த வினோதத்திற்கு அடிப்படையாக உள்ளது. இதற்கு தீர்வு, நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்களுக்கு உரிய மரியாதைகள் செய்து முறையாக அடக்கம் செய்வதற்கு பதிலாக பறவைகள் மற்றும் விலங்குகள் உண்ணும் வகையில் ஊருக்கு அருகாமையில் உள்ள பாறைகளில் கிடத்திவிட்டு வருவதுதான். அந்த மலைக்குன்றுகளை தான் நாம் இப்போது காண்கிறோம். மனதிற்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் காட்சிகள் இங்கு தவிர்க்கப்படுகின்றன. 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த பழக்க வழக்கம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதாக ஊர் மக்கள் ஓசூர் ஆன்லைனிடம் தெரிவித்தனர். இந்த 5-6 ஊர்ல வந்து மழை வராது போனா இல்ல ஏதாவது ஒரு நோயாளி இருந்தா அது நாங்கள் முன்னில போடுறது இல்லை. நாங்கள் எடுத்து அங்கே குண்டு இருக்க கல் அங்கே வச்சிடுறோம். உடம்பு சரியில்லாததான் எடுத்து போய் இந்த குஷ்ட வியாதி பிடிச்சவங்க இப்போ காயில் இல்லாதவங்களுக்கு அவங்க பதிக்க மாட்டாங்க. இந்த பக்கத்துக்காரங்க நார்மலுக்காரங்க தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க பதிக்க மாட்டாங்க. அது வியாதி அப்படியே உருவாயிரும். அதனால் எடுத்து போய் உட்கார வச்சிருவாங்க. உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.